இல்லை இது அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் முதல்ல கோர்ட்டுக்கு போயிட்டாலே சார், அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் செய்ய முடியும். நேரடியாக கோர்ட்டுக்கு புகார் கொடுத்து கோர்ட்டில் கேஸு வழக்கு பதிவாகி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டுக்கு போன பிறகு அதை பற்றி பொதுவாக பேச மாட்டாங்க. இப்போ என்னென்னா இது பெரிய ஒரு விஷயத்தில் இவங்க மாட்டி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கேட்டால் ஏற்கனவே எங்கள் மேலேயும் எங்ககிட்டையும் பணம் மோசடி பண்ணிக்கிறாங்க, அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒன்று இப்போ சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கப்புறம் கூட வேறு ஏதாவது வரலாம். ஏன்னா 2011 போது கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன காரணம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அவங்க தைரியமாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வழக்கில் பெரிய வழக்கில் இவங்க சிக்கியிருக்கிறாங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கும் அந்த பண மோசடிக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். 2011 துணை முதலமைச்சர் பேரை சொல்லி இவங்க இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இது மாதிரி வழக்கமாக பரவலாக இந்த பிரபலமானவர்களுக்கு அல்லது அரசியல் புள்ளிகளுக்கெல்லாம் சிக்கல் தான். கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதுவும் பெண்கள்னால் ஈஸியாக சுலபமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும் போது தவிர்க்க முடியாமல் அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இது அரசியல்வாதிகளுக்கு நடக்குது. உங்களுக்கு தெரியுமே, இந்த ஏயு மேட்டர் தெரியுமே, ஃபோட்டோக்கள் தானே பெருசாக பேசப்பட்டது. இந்த மாதிரி பெண்கள் அதுவும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க, இந்த ரிச் லுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பணக்கார தோரணை, இந்த சொல்லுவாங்க ஆடம்பர தோரணை, பணக்காரனத்தை, அந்த மாதிரி பெண்ணாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக அரசியல் புள்ளிகளே இயங்குவாங்க. என்னென்னு கேட்டால் நம்ம கூட சேர்ந்து இவங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்க கேட்க வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி கேட்டால் அந்த மாதிரி ஃபோட்டோக்களை வச்சு அரசியல்வாதிகளோட, அமைச்சர்களோட அல்லது ஐஏஎஸ்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை இப்போ இருக்கவே இருக்கு. உங்களுக்கு இப்போ டிபியில் வைப்பான். டிபியில் முதல்ல பார்த்தீங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியோட ஃபோட்டோ எடுத்துக்கினா முதல்ல கொண்டு டிபியில் வைப்பான்.